ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு அழகான மொமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கேன். விவானுக்கு ரீசெண்ட் டைமில் இந்த ஒரு டாய் வாங்கி கொடுத்தேன். அது அவன் விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவன் பாட்டி கூடயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அவன் காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே பாட்டி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அண்ட் இப்போ இந்த டாய் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நல்லா விளையாடுறாங்க. சரி, ஈவினிங் ஒரு வாக் மாதிரி கீழே போகலாம். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 ஆகுது. ஒரு 5:30 மணி போல் கீழே பார்க்கில் போயிட்டு வாக் பண்ணலான்னு நினைக்கிறப்போ நானும் கூட வருவேன் அப்படின்வான். பட் நடக்க மாட்டேன், கொஞ்சம் நேரத்தில் தூக்கிக்கோங்க அப்படின்வான். ஸோ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா வெயிட்டும் கூட்டிடுவாங்க, நம்மளால் ரொம்ப நேரம் தூக்க முடியாது, முதுகுலாம் வலிக்கும்ல. ஸோ அதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் அவங்க சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டைம் இப்போ ஒரு 5:30 இருக்கும். வாக்கிங் வந்திருக்கும். விவான் குட்டிக்கு இந்த ஸ்ட்ரோலரில் வாக்கிங் கூட்டு போன ரொம்ப பிடிக்கும். ஈவன் தான் நல்லா நடந்து ஓடினாலும் இதில் ரவுண்ட் கூட்டு போன ரொம்ப பிடிக்கும். குழந்தைலேருந்து அவனுக்கு இந்த லவ்லாப்போட இந்த ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்ட்ரோலரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெவி டியூட்டி வீல்ஸ் தான். இங்கே பாருங்கள். ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி பார்க்லையும் ஓட்டிட்டு போகலாம், அதே மாதிரி நீங்கள் ரோட்லையும் ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்ல ஹெவி டியூட்டி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரிவர்சபிள் ஹேண்டில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி தூக்கணும் அப்படின்னா அழகாக ரிவர்ஸில் மாறிடும். ஸோ நிறைய கிட்ஸுக்கு இந்த மாதிரி அம்மா நேராக பார்த்துட்டு ஸ்ட்ரோல் பண்ணால் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக குழந்தைய பார்த்துட்டு நம்ம பேசிக்கிட்டே கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோல் பண்ணிட்டு வரலாம். மெயினாக ஒரு 3 to 4 months ஒரு பேபிஸ்க்கு ஃபேஸை பார்த்துட்டு நம்ம பேசிக்கிட்டே இந்த மாதிரி வாக் கூட்டு போகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். விவான் குட்டிக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி கூட்டு போட ரொம்ப பிடிக்கும் இல்லை விவான்? பூபாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டிட்டாச்சபிள் கை வைக்கிறதுக்கான கிரிப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் கிளிப்ஸ் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் நீங்கள் அழகாக வேணான்னா கீழே போட்டுடலாம். வேணுன்ற அந்த சைஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ அவங்க வேணான்றான், அதனால இப்படி வச்சுட்டேன்னா குழந்தைங்க கொஞ்சம் வளர அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. பாப்பாவோட டைப்பர் பேக்கோ அவங்களோட திங்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மூவ் பண்ண வேணாலும் போட்டு விட்டுட்டிங்கன்னா மூவ் ஆகாது. அப்புறம் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே மூவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு சின்ன ஒரு லூப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி சாஞ்சுக்கோ ராஜா, இவான் சாஞ்சுக்கோ. இந்த குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அழகாக இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். வேண்டாம் குழந்தைங்க உட்காந்து பொசிஷனில் பார்க்கணுன்னா திருப்பி இது இங்கே பாருங்கள். இதை நல்லா மேலே தூக்கிட்டு ஜஸ்ட் இந்த பெல்ட் எடுத்துட்டிங்கன்னா அழகாக இந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன், சிட்டிங் பொசிஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் பொசிஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு 3 பொசிஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பெல்ட் போட்டுட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருச்சு. இதே நீங்கள் வெயில் டைமில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டபிள் கேனப்பி சாஞ்சுக்கோ ராஜா இப்படி இழுத்து விட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். அதே மாதிரி உள்ள பேபி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு கீழே ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணால் கிட்ட உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை குட்டி பாப்பா கூட்டு போறீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் சீத்ரூ மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு பெனிஃபிட். இது நிறைய பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் வாங்கணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போகலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தக்காளி சாதம் சாப்பிடும் போல் ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா 1 கப் எடுத்துகிட்டு ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2.5 கப் தண்ணி போட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ மாமியார் பார்த்திங்கன்னா டிஃபன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக டிஃபன் செஞ்சிடலாம், நம்ம பிடிச்ச மாதிரி ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நம்மள பல பேர் பண்ணுற விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஷ் பண்ணால் போதும், நம்மளுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இதனாலே நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு பட்டி சாப்பிட்றதே கிடையாது. ஆமாவா இல்லையா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு தக்காளி சாதம் சாப்பிடணும் போல் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சீரக சம்பாவில் சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு ரீல் பார்த்துட்டேன், அதுலேருந்து சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை நான் இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் முடிவு பண்ணியிருக்கேன். என் மாமியாருக்கு அவங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக டிஃபன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எப்படி யோசிச்சப்போ சார் ஓகே தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அவங்க தக்காளி தொக்கு எடுத்து வச்சுட்டு தோசை போட்டு கொடுத்துடலாம்னு நினச்சேன். அண்ட் இன்றைக்கி நான் இந்த இண்டஸ் வேலியோட ஸ்டாக் பாட் இதில் தான் நான் இந்த ரைஸ் பண்ண போகிறேன். அதாவது பிரியாணி பாட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பிரியாணி இந்த மாதிரி கலந்து சாதம்லாம் சூப்பராக பண்ணிக்கலாம். அண்ட் மேலே உங்களுக்கு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. கீழே டியூரபிளான அந்த மெட்டீரியல் இருக்குது. ஸோ சூப்பராக உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் பிரியாணி இதில் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ உள்ளுக்குள்ளே ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் உள்ளுக்குள்ளே
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஹீட் பண்ணிவிட்டு கை வச்சு எடுத்துட்டாலும் வந்துடும். பட் ஹீட் பண்ணாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸ்க்ரப் பண்ணலாம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சின்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து இது மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் பீல் பண்ணிடலாம். ஏன்னா வாஷ் பண்ணிட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. வெர்ஸ்டைல் குக்கிங்க்கு நல்லா இருக்குது. நான் டாக்ஸிக் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான குக்கிங்காக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து கடுகு, அப்புறம் சீரகம், கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மசாலா போட தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நான் ஜஸ்ட்டு சாம்பார் பொடியும் கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் தான் போட்டு பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இன்றைக்காவது உங்களுக்கு வந்து ஒரு லேசி ரெசிபி பண்ணணும், இல்லை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து தக்காளி தொக்கு சட்னிக்கும் எடுக்க போகிறேன்றதுனால கொஞ்சம் நிறைய தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரைஸுக்கு மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க விட்டுடலாம். தண்ணிலாம் சேர்க்கறதே கிடையாது. மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சூட்லேயே அது வந்து தண்ணி விட்டுக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு 2.5 ஸ்பூனுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன், இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க மசாலா சேர்க்க போகிறோம். ட்ரஸ்ட் மீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சீரக சம்பா நீங்கள் பண்ணி சாப்பிட்றப்போ அட்டகாசமாக இருக்கும். அண்ட் பிரியாணிலாம் வந்து பசங்களுக்கு நான் சின்ன வயசில் ரேவந்துக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாதத்தை வந்து டொமேட்டோ பிரியாணி அப்படின்னு ஸ்டைலாக சொல்லிடுவேன். டொமேட்டோ பிரியாணிடா அப்படின்னுவேன். அவனும் பாவம் சாப்பிட்ருவான். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி டொமேட்டோ பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த விதமான வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்க்கறதே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது கூட நல்லா மெயினாக என்னென்னா நல்லா அந்த தக்காளி வதங்கணும். ஸோ அதனால மூடி போட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் வதங்கட்டும். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா ஆஷா 12 அப்படின்ற கூப்பான் கோடு வந்து யூஸ் பண்ணி 40% ஆல்ரெடி ஆஃபர் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 12% எக்ஸ்ட்ரா ஆஃபர் பெற்றுக்கலாம். ஸோ பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவோட சிஸ்டர் பெரிய அக்கா இறந்துட்டாங்க. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஷாக் எங்களுக்கு. சடன் டெத்து தான். உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் முடியலன்னு சொல்லிட்டு இது மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா எனக்கு என்னோட சின்ன வயசுலேருந்து நல்ல கோல்டன் மெமரிஸ் இருக்குன்னா நான் வந்து பெரியம்மா வீட்டில் வளர்ந்தது தான். கேஜிஎஃப்பில் இருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான மெமரிஸ் இருந்தேன். சிஸ்டர்ஸ், என் கசின் பிரதர் கூடலாம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இப்போ நினச்சா கூட அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத மெமரிஸாக இருக்கும். அண்ட் மோர் தென் என்னை விட எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு அம்மாவாக இருந்திருக்காங்க. கஷ்டமான டைமில் அவங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக பில்லராக இருந்திருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க, என் அக்கா எனக்கு ஒரு அம்மா, என் மாமா எனக்கு ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கஷ்டம் அப்படின்றப்போ ஓடி வந்து உதவி செய்கிற ஒரு ஜீவன் அவங்க 2 பேருமே தான். ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ 72 வயசு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இந்த வயசு வரலையுமே உழைச்சிட்டே இருந்தாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தாங்க. பெண்களுக்கு ஒரு விஷயம் நிறைய நம்ம சேனலில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா டேக் யூர் மீ டைம். ஸோ அவங்க மீ டைமே எடுத்துக்கல. என்னோட அக்கா, அதாவது அவங்க டாக்டர் சொல்கிறது என்னன்னா அம்மாவுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு ஆஷா, கடைசி வரலையுமே அவங்க ரெஸ்ட் இல்லாமலே உழைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாள் சிஸ்டர். ஸோ பெண்கள் வந்து நம்ம வீடு பார்த்துக்குறோம், ஹஸ்பண்டு, குழந்தை எல்லாத்தையும் ஓகே, பட் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணுங்க. ஸோ இந்த ரெஸ்ட் பற்றி பேசுகிறப்போ எங்கெங்கே இருக்கிற ரெஸ்ட்டு வேலை வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வேலை நம்ம வந்து போகிற வரலுமே இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் மீ டைம் எடுத்துகிட்டு என்ன பெருசாக மீ டைம் அப்படின்னு, பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்களோட பிரெயின், உங்களோட மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும், இல்லை எனக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அந்த மீ டைம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பிஸியான ஸ்கெட்யூலில் வேலை செஞ்சாலும், எவ்வளோ பிஸியான ஹோம் மேக்கராக இருந்தாலும், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பாட்டு கேட்குறது, புக்கு படிக்கிறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச நபர்களோட பேசுகிறது, இதெல்லாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளோட அந்த என்ன சொல்கிற லைஃப் ஸ்பேனும் நல்லா வளரும் அப்படின்றாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ஒரு நாளுக்கு 1 மணி நேரம்ன்றது நம்மளுக்காக செலவு பண்ணுறப்போ கண்டிப்பாக அது அந்த இம்பேக்ட் நல்லா தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் நிறைய விலாக்ஸில் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இது வந்து பெண் புரட்சி, ஃபெமினிசம் அப்படிலாம் அதை பற்றி எனக்கு பேச தெரியல. பட் எனக்கு என்னென்னா ஆஸ் ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு ஹியூமனாக நமக்கான ஒரு பேசிக்கான ஒரு நீட் என்ன அப்படின்னா நமக்கான அந்த டைம் தான் இல்லையா. ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் விமனாக இருக்காங்கன்னா அந்த ஒர்க்கையும் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து முடிச்சுட்டு வீட்லேயும் வீட்டு வேலை செஞ்சுட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒரு அம்மாவாக நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ இப்போது வண்டிக்கு எப்படி ஒரு பெட்ரோல் மாதிரியோ அவங்களுக்கு வந்து அந்த மீ டைம் அப்படின்றது, அவங்க பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதுன்றது ஒரு ஃபியூவலாக இருக்கும். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது இல்லையா. ஸோ ஓடிட்டே இருக்காங்க, திரும்பி பார்க்குறப்போ வயசாகிடுது. அப்போ நம்ம என்ன நம்மளுக்காக இருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா, நான் இந்த சோலோ ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, பரவாயில்ல ஆஷா, நீ உனக்காக சில விஷயம் பண்ணிக்கிற, பட் நாங்கள் எங்கள் காலத்தில் ஃபேமிலிக்காக வேலைக்கு ஓடிக்கிட்டு ஃபேமிலி பார்த்துக்கிட்டு எங்களுக்காக எதுவுமே நாங்கள் பண்ணிக்கல, உன்னை பார்க்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய என்னோட சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை நிறைய பேரை ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ எனக்கு சொல்ல தெரியல, நிறைய பெண்கள் பாவம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சாப்பாடு கூட ஒழுங்காக செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால சரி ஓகே மற்றவங்களுக்கு பிடிச்ச நம்ம சாப்பிட்டுக்கலாம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, பிடிச்ச இடத்துக்கு தனியாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அது கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் வேறு எதுவுமே கொடுக்காது. என்னங்க பெரிய பணம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பணமும் முக்கியம். ஒரு பொண்ணு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ஜஸ்ட் அவங்களோட லாவிஷான எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் டிஃபென்ஸு கூட அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உதவி பண்ணும். இப்போ நிறைய இடத்துல டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் நிறைய பேரால் அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வர முடியாத ஒரே காரணம், நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லை. ஸோ நான் வெளியில் போனால் என்ன பண்ணுவேன், எப்படி நான் வாழ்வாதாரத்தை பார்த்துப்பேன், பசங்களை எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்காங்க. பட் ஒரு பொண்ணு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை செட் ஆகலை, சரியா இல்லை, தனக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த பணம் கொடுக்கக்கூடிய தைரியம் பார்த்தீங்கன்னா தன்னோட சேஃபான ஒரு லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கும் சேஃபாக தன் ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாவா இல்லையா? இதை பற்றி நீங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. ஸோ காசு இருந்தால் அப்படி இஷ்டத்துக்கு இருக்கலாம், இஷ்டத்துக்கு சுற்றலான்றது இல்லை. பட் ஒரு கஷ்டம்னு வரப்போ யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் தனக்கு தானே நின்றுக்கலாம், தனக்கு தானே உதவிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். பல வருஷமாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏதாவது சின்னதாக ஒரு டியூஷன் எடுத்தோ இல்லை ஏதோ ஒன்று வீட்டிலேருந்து கூட நம்ம மாதம் ஒரு 4000 5000 சம்பாதிச்சோம் அப்படின்னா அது மாதம் நம்ம சேர்த்து வைக்கிறப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் வரும் பாருங்கள். ஸோ யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ நல்ல ஹஸ்பண்டாக இருந்தாலும், எவ்வளோ நல்ல பிரதர்ஸ் அப்பா இருந்தாலும், நீங்கள் உங்கள் சொந்தமாக எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். ஃபோன் பார்த்துனே இருக்கியா? தோச்சை தோச்சை பண்ணலாமா? தோச்சை பொடி வேணுமா உனக்கு? சரி, பாத்தீங்களாமா? எங்க பொடி இதுவா? ஸோ மாமியாருக்கும் இவானுக்கும் தோசை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் எனக்கு பிடிச்ச இந்த தக்காளி சாதத்தை சுட சுட உட்காந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட போகிறேங்க. பிடிச்சிருக்கு, இன்றைக்கி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிடணும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடவே கூடாது இல்லையா? சாப்பாடு விஷயம் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் நியாயமாக இருக்குன்னா இமீடியட்டாக அது செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி இனிமேல் விளாக்ஸில் நிறைய இந்த மாதிரி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது டாபிக் பற்றி பேசலாமா அப்படின்னு சஜஷன் கொடுங்க. அக்கா இந்த டாபிக் பற்றி பேசுங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது நான் மட்டும் பேசுறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்தா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நம்ம மக்களும் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ டேக் கேர், பை.